கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் மரித்து போனது. பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவனுக்கு இருக்கிற விலங்குகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் மரித்து போனது. அவன் வாழ்க்கையில் எதிர்காலங்கள் மரித்து போனது. அவன் வாழ்க்கையில் எல்லாம் மரித்து போனாலும் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம், எல்லாம் மரித்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். நாம் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை உயர்த்துகிறோமோ, எப்போதெல்லாம் நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, அப்போதெல்லாம் அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபித்தார். அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. நாட்கள் கடந்தது. அவன் சொன்ன வேத வார்த்தையின் பிரகாரமாகவே அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்தார் ஆண்டவர். நான் சொல்லுகிற வாழ்க்கையில் நீங்கள் தேவனை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தேவன் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை வழிநடத்துவார், அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் என் வாழ்க்கையை அவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நீங்கள் எப்போதெல்லாம் தேவனை நம்பி விசுவாசித்து அவரை உயர்த்துகிறீர்களோ, அவர் நிரூபித்து காட்டுவார். யோபு அப்படிதான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாகவே அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை யோபுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். யோபுடைய நண்பர்களெல்லாம் தாறுமாறாக பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவன் சொன்னது, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படியாகவே ஆண்டவர்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் உன்னுடைய மீட்பர், என்னுடைய மீட்பர், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிரூபித்து காட்டுவார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற அவர் நிரூபித்து காட்டுகிறார். எல்லாம் கல்லறைகள் மூடிக்கொண்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய கல்லறை மாத்திரமே இன்றைக்கு திறந்திருக்கிறது. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் வேண்டும். எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், என் நிலைமை எப்படியாக இருந்தாலும், எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உன்னையும் என்னையும் அழைத்த தேவன், உன்னையும் என்னை உருவாக்கின தேவன், உன்னையும் என்னையும் வேர்பிரித்து அவர் மகனாக அவர் மகளாக உன்னையும் என்னை தெரிந்து கொண்ட தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை தான், என் தேவன் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். நான் அவரை மாத்திரம் நம்புவேன், அவரை மாத்திரம் விசுவாசிப்பேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்று சொல்லுகிறேன். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் சொல்லுகிறேன், நாம் எவ்வளோ உபத்திரப்படுகிறோமோ அவ்வளவாய் நாம் தேவனிடத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வேணா
ஆசீர்வாதங்கள் வேணால் தேவனை விட்டு பிரிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் உபத்திரவங்கள் தேவனை விட்டு பிரித்து போகாது. நாம் எவ்வளோ உபத்திரம் வருகிறதோ, எவ்வளோ நெருக்கம் வருகிறதோ, அவ்வளோ நெருக்கமாய் நாம் தேவனோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும். இந்த உபத்திரத்து நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக எதை குறித்தும் நீங்கள் கலந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசமான வார்த்தையை நாம் அறிக்கையிடுவோம். அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நாம் சார்ந்திருப்போம். உலகப்பிரமான வார்த்தைகளே மனிதர்கள் யாராவது ஏதாவது நமக்கு சொல்லலாம், சோர்வான வார்த்தைகள் சொல்லலாம். நீ தவறு செய்து விட்டாய், நீ இப்படியாக செய்து விட்டார், உன்னால் தான் எல்லாம் லாஸ் ஆனது, உன்னால் தான் எல்லாம் போனது. கவலைப்படாதீர்கள். யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. ஒரு நண்பர்களெல்லாம் கூட சேர்ந்து ஒன்றாக அமர்ந்திருந்து அவன் எடுத்து சொல்லுகிறார்கள், நீ என்ன செய்த, அதனால தான் உனக்கு எல்லாம் நடந்தது, உன் பிரச்சனை காரணம் நீதான் என்று எல்லாரும் அவனை பற்றி அவதூறாக சொன்னாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள். அவர் ஒரு நாள் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட வல்லமுள்ளவராயிருக்கிறார். உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன் வார்த்தைகள் மாறப்பட வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் நீ தேவனை துதிக்க வேண்டும், இக்கட்டான நேரத்தில் தேவனை உயர்த்த வேண்டும். சொல்லி பாருங்க, நெருக்கத்தில் கர்த்தரை உயர்த்தி பாருங்க. எங்கெல்லாம் நீங்கள் தோல்வியான வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அங்கெல்லாம் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயம் என்னை விடுதலையாக்குவார். போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவைகள், இவை எல்லாவற்றிலும் நாம் ஒன்று சொல்ல பழகி கொள்ள வேண்டும். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாக என் தேவை சந்திக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார், அவரை நெருக்கத்தை மாற்றி போட வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது, எங்கெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் அவரை நாம் உயர்த்தி பிடிக்கிறோமோ, அப்போதெல்லாம் அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட என்னோடு கூட இருப்பதை அவர் நிரூபித்து காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நிச்சயமாய் உன்னை மீறி கைவிட மாட்டார். எல்லாவற்றிலும் கர்த்தரை சோத்தரிப்போம், எல்லாவற்றிலும் விசுவாசம் மாத்திரம் இழந்து போகாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும், நடந்தெல்லாம் நடந்து முடியட்டும். இனி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பித்து தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை மாற்றி போட அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் இப்படிதான் நடந்தது. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டார், நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி போட்டார், அவமானங்களை கர்த்தர் மாற்றி போட்டார், நிலைமைகளை கர்த்தர் தலைக்கீழாய் மாற்றி போட வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எப்போதெல்லாம் நாம் தேவனை உயர்த்தி பிடிக்கிறோமோ அவர் என்னை கைவிட மாட்டார், அவரை நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார் என்று நாம் விசுவாசிக்கும் போதெல்லாம் நிச்சயமாய் அவர் இறங்கி வருவார், நிச்சயமாய் அவர் நமக்கு கை கொடுப்பார். உன்னையும் என்னையும் அவர் தோள் மீது சுமந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்து போகாதீர்கள், விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள். விசுவாசம்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்களுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீயும் நானும் எப்படி பிழைக்க வேண்டும்? விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கை மீது நமக்கு எவ்வளோ அக்கறை இருக்கிறதோ அதை பார்க்கிலும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய தேவைகள், என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். வேதம் சொல்கிறது, உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஏற்ற நேரங்கள் வரும், ஏற்ற காலங்கள் வரும். அதுவரைக்கும் நான் கர்த்தரை ஆராதிக்கலாம், அதுவரைக்கும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். அதுவரைக்கும் நம்ம சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, வேதத்தில் அந்த ஆதி காலத்தில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோபுக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனங்கள் இருக்கிறது.
கடைசி நாளில் என் மீட்பர் வானத்தின் மீது நிற்பார், பூமியின் மீது நிற்பார். நான் சொல்லுகிறேன், நம்ம நெருக்கத்திலே கர்த்தர் நம்மளுக்கு தரிசனங்களை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். நெருக்கம் நம்மளை நீதிமானாய் மாற்றும். நெருக்கம் நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றும். நெருக்கம் நம்மை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும். நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றி போடும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் ஒன்றே ஒன்றுதான், நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த பூமி அழிந்து போகும், மனிதர்கள் அழிந்து போவார்கள். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் மாறாதவராயிருக்கிறார். அவரே பெரிய தேவன், அவரே சர்வ வல்லமுள்ள தேவன், அவரே இந்த வானத்தை பூமியும் ஆளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாச நிமித்தமாக நம் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றி போடலாம். இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாறப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள் மாறப்பட வேண்டும் என்றால், அதற்கு ஒன்றே ஒன்று தேவை, என் மீட்பர் உயிரோடு கூடுறக்கண்டு சொல்லிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தேவை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எல்லோரும் கண்கள் மீது நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட ஆண்டவர், இந்த வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்க மாட்டீரா? என்னுடைய நெருக்கங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறவர்கள், வியாதி குறித்து கலங்கி கொண்டிருக்கிறவர், கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே இந்த வேளையில் அவளுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை தருவீராகப்பா. விசுவாசத்தை பெருக பண்ணுவீராகப்பா. இதோட வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் வருவதாக. அப்பா, இந்த இரவு இந்த வேலையில் அவளுக்கு ஒரு அற்புதங்களை செய்தருளுவீராக. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவளை விசுவாசத்தின் பிரகாரமாகவே அவனுடைய வாழ்க்கையை விடுதலை தருவீராக. எதிர்காலங்கள் ஆஸ்வதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் நினைக்கிறாங்க எல்லாம் முடிந்து போனது, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது, கலங்கி கொண்டிருக்கிறாங்களா? எதை குறித்தும் கலங்காதீர்கள். உன்னுடைய மீட்பர், என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். எதை குறித்து கலங்கி போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார், வழி நடத்துவார். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.